அம்மா உணவகம் யாரெல்லாம் பயன்பெறுகிறார்கள் என்றால் சாமானியன்களிலிருந்து கோடீஸ்வரன் வரைக்கும் அங்கே நின்று சாப்பிட்டு போகிறத நம்ம பார்த்துருப்போம். நானே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சாப்பிட்றத பார்த்துருக்கேன். அம்மா உணவகம் இருந்தால் காலையில் உணவு உண்ணாமல் செல்வார்களோ அவர்களுக்கு 5 ரூபாய் இருந்தால் போதும், 5 இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம். மடிக்கணினி வந்த பிறகு அந்த மாணவர்களுடைய தரம், படிப்பு தரம் அது உயர்ந்தது. திமுக ஆட்சியில் கொடுத்துருக்காங்க, அந்த அறிமுகப்படுத்தி அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஆனால் அது தரமாக இருக்கிறது என்றால் இல்லை. பட்டியலினத்தை சார்ந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு காவல் தெய்வமாக வாழ்ந்தாங்க. இப்போது ஒரு சவரன் வாங்க முடியுமா என்பது நம்ம கனவுல தான் நினைக்கிறோம் போல இருக்குது. அப்போது 100 சவரன் போட்டவங்களாம் இப்போ 10 சவரனில் வந்து நிற்கிறாங்க. உயிர் காக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை என்பது அவசியமா அல்லது சட்டமன்றம் என்பது ஒரு அவசியமா என்றால் மருத்துவமனை தான் அவசியம். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு பிரவீன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெயலலிதா அப்படின்னாலே ஒரு இரும்பு பெண்மணி. ஜெயலலிதாவினுடைய மறைவு அப்படிங்கிறது இன்றைக்கும் தமிழக அரசியல் களத்தில் எந்த விஷயம் நடந்தாலும் நம்ம இருந்திருந்தா இப்போ வேறு மாதிரி அரசியல் சூழல் இருந்திருக்கும், அந்த அம்மா இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா அப்படியெல்லாம் சொல்கிற பட்சத்தில் சில திட்டங்கள் குறித்தும் மக்கள் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய திட்டங்களில் வியந்து பார்த்த திட்டம் அப்படின்னா எதை நினைக்கிறீங்க சார்? அவங்க மக்கள் மீது மிகப்பெரிய ஒரு பேரன்பு கொண்டவராக வாழ்ந்தவர் தான் ஜெயலலிதா அம்மையார். குறிப்பாக ஆரம்ப கட்டத்தில் அவங்க மீது சொத்து குவிப்பு வழக்குகள் அதெல்லாம் இருந்தாலும் கூட அவங்க 2 முறை தொடர்ந்து மறைவதற்கு முன்பு அவங்க ஆட்சியில் இருந்திருந்தாங்க. நிறைய நற்பணிகளை வந்து அதிமுகவை சார்ந்தவர்களும் வந்து செய்திருந்தாங்க. அதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக அவங்க கொண்டு வந்த அந்த திட்டங்கள், அம்மா உணவகம் ஆகட்டும், தொடர்ந்து ஊருக்குள்ளே மினி பஸ், அது ரொம்ப பயன்பாடு உள்ளதாக மாறிது. இப்போ நம்ம மகளிருக்கு இலவச பேருந்து வந்து இப்போ அந்த இது மிகப்பெரிய பயன்பாட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய இடத்துல அந்த இலவச பேருந்து வந்து வர்றதில்லைன்ற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு பக்கத்தில் இருக்கிறது இல்லை. ஸ்டாப்பிங்கில் நிற்கிறது இல்லை. அதிகமான இல்லை, அந்த பேருந்து இல்லை, ஒயிட் போர்டுன்னு சொல்கிறது அதிகமாக இல்லை, வரல அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. ஆனால் இந்த அம்மா இருக்கும்போது ஊருக்குள்ளே கிராமங்கள் தோறும் வந்து அந்த மினி பஸ் வந்து வலம் வந்தது. மிகப்பெரிய அளவில் அது பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. ஊருக்குள்ளே வந்து ஒருத்தரை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு வெளியே அவங்க செல்லக்கூடிய இடத்துக்கு நேரடியாக கொண்டு செல்ல அது பெரிய வரப்பிரசாதம் தான் ஆரம்பத்தில். ஏன்னா அவங்க பஸ் ஸ்டாண்ட்னாலே அது வந்து வெளியே வரணும், கண்டிப்பாக மெயினில் வந்தால் மட்டும்தான் முடியும். கிராமங்கள் தோறும் வந்து அந்த மினி பஸ் வந்து பெரிய தனியார் மினி பஸ் இருந்தது இல்லையா? தனியார் மினி பஸ் சேவைகள் இருந்தது. தனியார் மினி பஸ் வந்து நீங்கள் கிராமங்கள் தோறும் வந்து அது குறுகிய சாலையிலலாம் வராது. இந்த மினி பஸ் விட காரணமே அம்மா அவர்களுடைய திட்டம் அதை வைக்க காரணமே குறுகிய சாலையில் கூட இந்த மினி பஸ் வந்து நேரடியாக மக்கள் வந்து வாழக்கூடிய அந்த பகுதிக்கே செல்லக்கூடியது தான் பெரிய ஒரு உதவியாக இருந்தது மக்களுக்கு. தனியாருடைய அந்த கட்டணங்களும் வேறுபட்டு தான் இருக்கும் மினி பஸ்ஸுக்கு தாண்டி. இந்த மினி பஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வசதி படைத்ததாகவும் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவும் அமைந்தது தான். விவசாயிகள் கூட இந்த காய்கறி எல்லாம் கொண்டு போகிறதுக்கெல்லாம் நிச்சயமாக அது வந்து அப்போது அதான் அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு மிகப்பெரிய முக்கியமாக இருந்தது. அதனை தொடர்ந்து அம்மா உணவகம் வந்து நம்ம இன்று வரைக்கும் அது வந்து செயல்படுவது வந்து நம்ம பாராட்டுக்குரியது தான். அதே நேரத்தில் அம்மா உணவகம் யாரெல்லாம் பயன்பெறுகிறார்கள் என்றால் சாமானியன்களிலிருந்து கோடீஸ்வரன் வரைக்கும் அங்கே நின்று சாப்பிட்டு போகிறத நம்ம பார்த்துருப்போம். நானே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சாப்பிட்றத பார்த்துருக்கேன். அம்மா உணவகம் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை, தொழிலதிபர்கள் பலர் வந்து அந்த காரை நிப்பாட்டிட்டு உள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு வர்றதெல்லாம் நிறைய குவாலிட்டியாகவும் இருந்தது இல்லை சார்? அது குவாலிட்டியாகவும் இருந்தது. ஆரம்ப கட்டத்தில் அம்மா அவர்கள் மறைவதற்கு முன்பு மிக தரமாக இருந்தது. தினந்தோறும் வித்தியாசமான சிற்றுண்டிகளை வந்து அவங்க அறிமுகப்படுத்தினார்கள். அது மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு, அந்த ஏழை எளிய மக்களுக்கு நேரடியாக அந்த வறுமையை போக்கக்கூடிய வகையில் அமைஞ்சது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கைவண்டி இழுப்பவர்களுக்கும் கூலி தொழிலாளர்களுக்கும் தினந்தோறும் அன்றாட கூலி வேலை செய்பவர்களுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அந்த திட்டமும் வந்து அம்மா அவர்களுடைய அந்த அம்மா உணவகம் திட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற திட்டமாக இருந்தது. யாரெல்லாம் வந்து காலையில் உணவு உண்ணாமல் செல்வார்களோ அவர்களுக்கு 5 ரூபாய் இருந்தால் போதும், 5 இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம்.
அது வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, மதியானம் வரைக்கும் தாக்கு பிடிக்கணும். மதியானம் வந்து போனீங்கன்னா சாம்பார் சாதம் வித்தியாசமாக பொருளாதாரத்தை மிச்சப்படுத்துறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க ரொம்ப பிரிஞ்செல்லாம் கூட அந்த அம்மா உணவகத்தில் வந்து போட்டிருந்தாங்க. இரவு நேரத்தில் சிற்றுண்டி இது போல் சப்பாத்திலாம் வந்து அம்மா உணவகத்தில் வாங்கி கொண்டு வீட்டுக்கு போயிட்டு செஞ்சு அவங்க அந்த என்ன சொல்கிறது குழம்பு மட்டும் வீட்டில் செஞ்சு இங்கேருந்து சப்பாத்தி வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்றது அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ நிறைய குடும்பங்கள் வாழ்ந்தது. அம்மா உணவகத்தை நம்பி நிறைய குடும்பங்கள் வாழ்ந்தது என்று தான் சொல்லணும். அப்படி வாழ வைத்த ஒரு ஒரு நல்ல ஒரு அரசியல் பண்பு உள்ளவராக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து வாழ்ந்தாங்க. அவங்க கொண்டு வந்த பல திட்டங்கள் இருக்குது. நம்ம சொல்லணும்னா மடிக்கணினி மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தியது. மடிக்கணினி வந்த பிறகு அந்த மாணவர்களுடைய தரம் படிப்பு தரம் வந்து உயர்ந்தது. மாணவர்களுக்கு இலவச செருப்பு கொடுப்பதாக இருக்கட்டும், சத்துணவுகளில் வந்து இலவச முட்டைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளை தர வேண்டும் என்பது அவங்களுடைய ஒரு நேரடி கண்காணிப்பில் இருந்தது. இவை அனைத்துமே வந்து அந்த படிப்பவர்களுக்கு தெரியும். அரசு பள்ளியில் படிப்பவர்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லேப்டாப் வாங்குறதுங்கிறதெல்லாம் கனவு, மிகப்பெரிய கனவு. இந்த கனவு வந்து நிறைவேற்றுவது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. மாணவர்கள் நடந்து செல்கிறார்கள் என்பதற்காக உடனடியாக மாணவர்களுக்கு வந்து சைக்கிள், அந்த சைக்கிள் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியவர். அந்த சைக்கிள் வந்து ஆரம்ப கட்டத்தில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. பிறகு வந்து முதல்ல 12ஆம் வகுப்பு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது 11, 12 இந்த 2 வகுப்புகளுக்கும் வந்து இந்த சைக்கிளை கொடுக்க வேண்டும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சைக்கிள் திட்டம் வந்து வழங்குறாங்க. ஆனால் அந்த சைக்கிள் வந்து கொண்டு போகிறதுக்கு வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே கேரியர் தனியாக கைட்டிக்குது, மட்காட்டு தனியாக கைட்டிக்குது, வீல் கூட பசங்க அந்த காணொலியெல்லாம் கூட இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தள்ளிட்டு போகிறது. ஆமாம், பெடல் வீட்டுக்கு அவங்க அந்த சைக்கிளை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அதனுடைய தரம் அப்படி இருக்குது. மாணவர்கள் வந்து அந்த காணொலியை வெளியிட்டிருக்கான், பாருங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சைக்கிள் எப்படி இருக்குன்னு. இப்போ கொடுத்துருக்காங்க, திமுக ஆட்சியில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அறிமுகப்படுத்தி அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஆனால் அது தரமாக இருக்கிறதென்றா இல்லை. நம்ம வந்து வெளியிடும் போது மாணவர்களுக்கு அது வந்து அவங்க நேரடியாக சென்று அந்த மாணவர்களை கொடுக்கும்போது அது ஒரு தரமாக இருக்கும். வாங்கிட்டு ஓட்டிட்டு போவாங்க, ஓட்டிக்கிட்டு போயிட்டு அது ஒரு தரமாக இருக்கும். மாணவர்கள் தினந்தோறும் வந்து பள்ளிக்கு அந்த சைக்கிளில் தான் வருவாங்க அவங்க. அது வந்து மாணவர்களிடையே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியது. இது அனைத்துமே வந்து மாணவர்களை குறித்தின ஒரு கவலை அவங்களுக்கு இருந்தது, மக்களை குறித்த ஒரு கவலை அவங்களுக்கு இருந்தது. இதெல்லாம் இருக்கவோதான் அவங்க வந்து ஒரு 2வது முறையும் வந்து தொடர்ந்து அவர்கள் மறைவதற்கு முன்பு தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க. பெரிய ஒரு ஆற்றல் படைத்தவராகவே அரசியலுக்கு இருந்தாங்க. அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமை, இரும்பு மனுஷன் என்று சொல்லும்பொழுது நம்ம மம்தா பானர்ஜி அவர்களாலே வந்து புகழப்பட்டவர் அம்மையார் ஜெயலலிதா அவங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அரசியல் ஆளுமை என்பது வியக்கத்தக்க ஒன்று. இப்பேற்பட்ட அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அவர்களிடையே வந்து கட்டுப்பட்டு செல்வது வந்து ஒரு மிகப்பெரிய வியக்கத்தக்கதாக தான் இருந்தது. அதில் ஆணாதிக்கத்தை ஒடுக்கியவர் என்றெல்லாம் வந்து அவங்கள குறித்து பேசுவாங்க. ஆனால் அவங்கள பொறுத்தவரையில் பட்டியலினத்தை சார்ந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு காவல் தெய்வமாக வாழ்ந்தாங்க. அது மறுக்க முடியாத உண்மை. அதற்கு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லணும்னா சபாநாயகர் தனபால் அவர்கள் அதற்கு எடுத்துக்காட்டு. ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார். அந்த நிகழ்ச்சியில் அவர் வந்து உணவுகளை சமைத்து வைக்கிறார். அவர் பட்டியலினத்தை சார்ந்தவர் என்பதற்காகவே அந்த உணவை வந்து சாப்பிடாமல் அதை வந்து அந்த அந்த ஜாதி வெறி வந்து எப்படி இருக்கிறது அந்த அரசியலில் என்பதை அவங்க கண்ணோட பார்த்துருக்காங்க. கண்ணோட பார்த்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு உடனடியாக அனைவரும் அவங்க உள்பட இந்த சட்டமன்றத்துக்கு வந்தால் எழுந்து நிற்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி, சபாநாயகர் என்ற பதவியை வந்து தனபால் அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்த்தவர். பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய கவலை அவங்களுக்கு இருந்தது. நிச்சயமாக இந்த சாதிய எண்ணங்கள் அவங்களுடைய இல்லை என்பதை தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி அவங்க திட்டங்களில் கூடுதலாக நான் பேசணும்னு நினைக்கிறது வந்து இந்த தாலிக்கு தங்கம் திட்டம். ஏன்னா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா தங்கம் வேணும் அப்படிங்கிற சூழலில் எப்படி சிந்திச்சிருப்பாங்க இந்த மாதிரியான விஷயம்? இப்போது ஏழை எளிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம் என்பதே வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு பெரிய ஒரு துன்பமாக மாறிவிட்டது. ஏன்னா ஒரு ஒரு கிராம் தங்கம் வந்து அப்பொழுது என்ன விலை விற்றது என்பது தெரியும்.
அப்போ அதை கூட வாங்க முடியாத ஒரு நிலை வந்து இருக்குதான், அதை மறுக்க முடியாது. இன்னைக்கு தங்கத்துடைய விலை வந்து உச்சத்தில் இருக்கிறது. 1 லட்ச ரூபா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 1 லட்சம் தாண்டி 1 லட்சம் தாண்டிட்டு இப்போது ஒரு சவரன் வாங்க முடியுமா என்பது நம்ம கனவுல தான் நினைக்கணும் போல இருக்குது. அப்போது 100 சவரன் போட்டவங்களாம் இப்போ 10 சவரனில் வந்து நிற்கிறாங்க. ஓகே. அந்த பொருள் இப்போ நான் சொல்லக்கூடியது வசதி படைத்தவர்களுக்கு அந்த நிலை வந்திருக்கு. இந்த தாலிக்கு தங்கம் என்பது ஏழை எளிய ஒரு குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைவதற்கு காரணம் குடும்பத்தின் ஏழ்மையான சூழ்நிலை. அதை வந்து அரசே வந்து எடுத்து கொடுப்பது, அது பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். அந்த கவலை வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடியதற்கு முக்கிய காரணம் நிறைய திருமணங்கள் அதனால் தடைப்பட்டு போனதெல்லாம் சொல்லலாம். நிறைய இருக்குது அது காரணங்கள். அதுக்கெல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மையார் அந்த கவலையோடு அவர்களுக்கு ஒரு உதவியாக அந்த தாலிக்கு தங்கம் என்று கொடுப்பதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கது. அடுத்ததாக நம்ம சொல்லணும்னா நம்ம ஓமந்தூரர் அந்த மருத்துவமனை கொண்டு வந்தது வந்து அது ஆரம்ப கட்டத்தில் எப்படிப்பட்ட விமர்சனங்களை இருந்தாலும் கூட அது நிச்சயமாக மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பயன்பாட்டில் உள்ளது. இப்போ நாங்கள் கட்டின சட்டமன்றத்தை நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி அப்போ பெரிய குற்றச்சாட்டாக வச்சாங்க ஆட்சிக்கு வந்தவொடனே அவங்க மேலே. அதே மாதிரியே வந்து அதை வந்து துவங்கி வைத்து விட்டு போனார் அந்த சட்டமன்றத்தை. மக்களுக்கு பயன்பாட்டுக்கு தான் முதல்ல வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம அவ்வளோ பெரிய சட்டமன்றத்தை வந்து கட்டி எம்எல்ஏ யார் வந்து அங்கே உட்கார போகிறது? கலைஞர் அவர்கள் உள்ளே வர போகிறாரு. கட்டி முடித்த உடனே யார் வந்திருப்பா? கலைஞர் குடும்பத்தை சார்ந்தவர்களும் யாருக்கு எது முக்கியம் என்பதை பார்க்க வேண்டும். மக்களுக்கு ஒரு மருத்துவமனை என்பது மிக அவசியம். இப்போ நம்ம ஏற்கனவே இருக்கே ஒரு அரசு மருத்துவமனை எதற்காக இப்பொழுது ஓமந்தூரர் மருத்துவமனை என்ற கேள்வியில் இருக்கலாம். ஆனால் அந்த மருத்துவமனை இப்பொழுது எது மாதிரியான ஒரு பயன்பாட்டில் இருக்கிறது, மக்கள் எப்படி பயன்பெறுகிறார்கள் என்பதை தான் நம்ம கவனிக்கணும். அந்த மருத்துவமனையில் கிட்டத்தட்ட பல ஊர்லேருந்து வராங்க, பல கிராமங்கள்லேருந்து வராங்க, பல மாநிலங்களில் இருந்து வராங்க, வந்து அங்கே பயன்பெறுகிறார்கள். அப்போது உயிர் காக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை என்பது அவசியமா அல்லது சட்டமன்றம் என்பது ஒரு அவசியமா என்றால் மருத்துவமனை தான் அவசியம். அவர்களுக்கு இடையே இருந்த எப்படிப்பட்ட அந்த வேறுபாடுகள், அது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி எதுவாக இருந்தாலும் கூட நிச்சயமாக அந்த மருத்துவமனை என்பது மக்களுக்கு ஒரு நல்ல பயன்பாடாக அமைந்தது. மல்டி ஸ்பெஷாலிட்டியாக இன்னைக்கு அவங்க கவனம் வந்து வேற எதுலேயும் அதை சிதற விடாமல், அது ஏதோ ஒரு வணிக வளாகமாக மாற்றி விடாமல், அதை வந்து இன்றைய எல்லாமே வந்து தனியார் மயமாக்கப்பட்டு அதில் வருமானத்தை பார்க்கக்கூடியவர்களாக தானே இருக்காங்க. நம்ம இப்போ தூய்மை பணியாளர்களுடைய அந்த விவகாரமாக இருந்தாலும் அது தனியார் மயமாக்கப்பட்டு அது ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு அது தரவேற்கப்படும் போது அதற்கான லாபத்தை தானே பார்க்குறாங்க. மக்களுடைய கவலையை யார் பார்க்கறது? யாருமே அதை குறித்து கவலையே இல்லையே. அப்போ அது மாதிரியான ஒரு சிந்தனை இல்லாமல், அது மூலமாக லாபத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் மக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்று மருத்துவமனையை வந்து நிறுவியது வரவேற்புக்குரியது. அதுதான் அவங்களுக்கு மக்கள் மேலே ஒரு பெரிய ஒரு அன்பு இருந்தது, மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு அன்பு இருந்தது. இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்ததால் நிச்சயமாக திமுக என்ற கட்சி ஆட்சி கட்டிலே அமர்வதற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தடையாக இருந்திருப்பார். வந்திருக்க மாட்டாங்க. திமுக ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து முதலமைச்சராக வந்திருக்க மாட்டார். கலைஞர் அவர்களுக்கு அங்கே உங்களுக்கு சமாதி கிடைச்சிருக்காது. ஓகே. அவங்களுடைய அரசியல் ஆளுமை என்பது எதிரியாகவே தான் பார்ப்பாங்க. நீங்கள் அவங்கள மீறி நீங்கள் நேரடியாக இப்போது துக்க நிகழ்வுகளில் அதிமுகவை சார்ந்தவர்கள் நேரடியாக சென்று நலன் விசாரிப்பது இதெல்லாம் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இருந்ததானா? கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அவங்க எதிரியாக தான் பார்ப்பாங்க. நான் உன்னை அரசியல் எதிரியாக பார்க்கிறேன், உன் மேலே நிறைய குற்றச்சாட்டு இருக்குது, ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, நீ மக்களை ஏமாற்றிருக்க. அவங்க மீதையும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆனால் நிறைய இருக்குது. ஆனால் அவங்க ஒரு அரசியல் எதிரியாக தான் பார்ப்பாங்க. அப்படி அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அவங்களுடைய அந்த அறிவுறுத்தலை மீறி நேரடியாக சென்றால் உடனடியாக அவர்கள் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்கப்படுவதெல்லாம் கூட பார்த்துருக்குறோம். அமைச்சர் பதவியெல்லாம் பறிபோனதெல்லாம் நம்ம. ஆமாம், அதற்கு இனோவா சம்பத் அவர்கள்லாம் வந்து ஒரு உதாரணமாக சொல்லலாம். விமர்சனம் என்றாலே அவங்க வந்து அதை வந்து தரமாக எதிர்கொள்வார் என்று பார்க்கலாம். ஒரு புறத்தில் அவங்க மீது மிகப்பெரிய அரசியல் ஆளுமை என்ற ஒரு இது இருந்தாலும் எதிரியாகவே தான் பார்ப்பாங்க.
அது ஆரம்பத்தில் அவங்களுக்கு இருந்த அந்த நெருடல்கள் அதெல்லாம் கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுது தமிழக அரசியல் வந்து ஆரோக்கியமான ஒரு அரசியலாக இருந்தது. மக்களுக்கு வந்து ஒரு தலைவி இருக்கிறார். இந்த வெற்றிடம் என்பது கிடையாது. வெற்றிடம் என்பது உருவாகியே இருக்காது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு தான் வெற்றிடம் என்பது உருவானது. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி துவங்க போகிறார் என்று சொன்னாங்க. அதன் பிறகு அவர் வந்து பின்வாங்கினார். அதற்கு பிறகு வந்த அரசியல் மாற்றங்கள், அண்ணாமலை பாஜக தலைவராக மாறியது. இன்னும் இது மாதிரி நிறைய இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை வந்தது. அதற்கு முன்பு சசிகலா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போலவே மாறியது. இப்படி நிறைய இருக்குது. ஆனால் அவங்களுடைய அந்த அரசியல் ஆளுமை என்பது இது வரைக்கும் நம்ம தமிழக அரசியலில் யாரிடமே பார்க்காத ஒன்றாக தான் இருக்கும். நன்றி.